வணக்கம். பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனல் நேயர்களே, இன்னைக்கு நம்ம இதயம் வர்ம சிகிச்சை மையம் மற்றும் குரு ஆயுர்வேதம் மற்றும் சித்தா மருத்துவர் திரு மணிகண்டன் ஐயா பாரம்பரிய வைத்தியர் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். ஐயா பார்க்கலாமா? ஐயா வணக்கங்கய்யா. இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு சென்ற வாரம் நீங்க கொடுத்ததுல அருமையான சில கருத்துக்கள்லாம் மக்களுக்கு போய் சென்றடைஞ்சிச்சு. நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட முன்ன வைக்கிறீங்க. அதாவது பேக் பெயின் அப்படின்னு சொல்லி இந்த குறுக்கு வலி, முதுகு தண்டுவடம், உடனி, இந்த மாதிரி பல நோயாளிகள் இதனால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இந்த நோயை போய் நம்ம சிகிச்சைக்கு போனோம்னா பணம் நிறைய செலவாகும், பயத்துல இருக்காங்க. ஆனா நம்ம கேள்விப்பட்ட அளவுக்கு நம்ம இதயம் வர்ம சிகிச்சை மையத்துல பொருளாதாரம் கம்மியாகவும் மக்களுக்கு பயனுள்ளதாகவும் செய்யறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதை பத்தி மக்கள் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நிச்சயமா. வணக்கம் சார். என் பேரு மணிகண்டன். இதயம் வர்ம சிகிச்சை குரு ஆயுர்வேதம் அண்ட் சித்தா, திருநெல்வேலில இருந்து நான் பேசுறேன். என்னன்னா, ஐயா கேட்டிருந்தாங்க முதுகு தண்டோடம் பத்தி அவர் சொல்லியிருந்தாரு. முதுகு வலியெல்லாம் எப்படி வருது என்னன்ட்டு நடுத்தர மக்கள்லாம் அதை சாத்தியப்படுமா, எடுக்கலாமா அப்படிலாம் கேட்குறாங்க. நல்ல ஒரு கொஸ்டின் தான் இது. என்னன்னா, முதுகு வலின்றது எல்லா பேத்துக்குமே வரக்கூடியது சார். இது எப்படி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம நடுத்தர மக்கள்ல இருந்தே ஆரம்பிப்போம். இப்போ ஒரு கொத்தனார் வேலைக்கே போறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த கலவத்தட்டெல்லாம் தூக்குற மாதிரி இருக்கும், குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம விவசாயிகள் பார்த்தீங்கன்னா களைகள்லாம் குத்துவாங்க, பார்த்தீங்கன்னா குனிஞ்சுக்கிட்டே குத்துற மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆபீஸ் ஒர்க்கோ அந்த மாதிரி பார்ப்பாங்க. இப்போ பெரிய லெவலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டத்திலே உட்காருவாங்க. சிஸ்டம்னா கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் இப்படி குனிஞ்சுக்கிட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சில பேர் என்னன்னா நடந்துகிட்டே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற போது என்ன ஆகும்னா, அந்த முதுகு தண்டோட நம்மளுக்கு வலி எடுக்க ஆரம்பிக்கும். இது என்னன்னா உடனே எல்லாம் சடனா ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் யாருக்குமே தெரியாது சார். கொஞ்சம் கொஞ்சமா தான் வலி தெரியும். அப்ப அந்த வரும் முன்னே நம்ம காத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. பெரிய லெவல்ல நம்ம போகாம நம்ம தடுக்கலாம் சார். நம்ம ஆயுர்வேத சிகிச்சை, அதே மாதிரி சித்தா சிகிச்சை, நம்ம வர்ம சிகிச்சை ஆரம்பத்திலேயே நம்ம கண்டறிஞ்சிட்டோம்னா பெரிய லெவல்ல நம்ம போகவே தேவையில்லை. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அதிக நேரம் உட்காந்துக்கிட்டே சிஸ்டத்துல உட்காந்து பண்ணிட்டே இருப்போம். இப்போ ஒண்ணுமில்ல, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய நேரம் உட்காந்து கண்டினியூஸா 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து பாக்குறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி சார் ஒரு மணி நேரத்துக்கு மேல உட்காரக்கூடாதுன்னு சொல்றாங்க, மருத்துவரே சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன் சீரா இருக்கணும். ஒரு நிமிஷம் நம்ம நடந்து கொடுக்கணும். அதே மாதிரி பேங்க் ஸ்டாப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா உட்காந்து இருப்பாங்க. இதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாப் யார் எடுத்தாலும் சரி அதிகமா உட்காந்துட்டே இருப்பாங்க. அந்த ஒர்க் லோட்லயே மறந்துடுவாங்க. ஒரு நிமிஷம் நடக்கிறது இந்த மாதிரி இது பண்ணிடுவாங்க. சரி, இதெல்லாம் நம்மளுக்கு வந்துருச்சு, முதுகு தண்டோடத்துல நம்மளுக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம கவலையே பட வேணாம். இதை நம்ம ஒரு நோயாவே எடுக்கவே வேண்டாம் சார். நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஒழிய இதை நம்ம நோயாவே நீங்க பார்க்காதீங்க. ஒருத்தர் முதுகுவலி வச்சுன்னா சில பேர் நம்மள வெளியில் நடந்து போனா நம்மளை கிண்டல் பண்ணுவாங்களோ, அது பண்ணுவாங்களோ அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம கையில இருந்தாதான் சார் நம்மளுக்கு உதவும். இது ஒரு கான்செப்டா வச்சுக்கிட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த மாதிரி இதை வர்ம சிகிச்சை இல்லைன்னா ஆயுர்வேதமோ சித்தாவோ ஒரு சிகிச்சை எடுத்துட்டீங்கன்னா பின்னாடி நீங்க நல்லா இருக்கலாம். இது எப்படி நம்ம சிகிச்சை எடுக்க போறோம்னா, L4 L5 சொல்லுவாங்க சார், டிஸ்க் பல்ஜின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, முதுகு தண்டோடத்துல நம்ம கண் இமைகள் மாதிரி இருக்கும். அந்த இதுல நல்லா சின்ன ஜவ்வு மாதிரி இருக்கு சார். அது பிதிங்கிட்டு வர்றதுனால நம்ம தண்டோடத்துக்கு நடுவுல ஒரு சின்ன நரம்பு, நம்மளுடைய நரம்பு வரும், அதாவது மூளையில இருந்து நரம்பு இறங்கும். அந்த நரம்புல போயிட்டு இந்த ஜவ்வு அழுத்தம் கொடுக்கறதுனாலதான் இந்த முதுகு வலி வருது. இது நம்ம வறுமை சிகிச்சை மூலியமா அந்த போன் கரெக்ஷன் பண்ணிட்டு நம்ம ஆயுர்வேத சித்தா முறைப்படி அந்த ஒத்தரம் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் கிளிகள் வச்சு ஒத்தரம் கொடுக்கறது, இந்த மாதிரி சிகிச்சை எல்லாம் பண்ற போது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுவாங்க சார். சார் இது என்னன்னா, நடுத்தர மக்கள் இந்த சிகிச்சை சாத்தியப்படுமா அப்படின்றாங்க. சாத்தியப்படும்னா என்ன, பண ரீதியா ஜாஸ்தி ஆகுமோ ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. இது ஒண்ணும் இல்ல சார். ஏழைகளும் எடுத்துக்கூடிய வைத்தியம் தான் சார். இது நம்ம பாரம்பரிய வைத்தியமே ஏழைகள் எடுத்துக்கூடிய வைத்தியம் தான். அதே மாதிரி வசதியானவங்களும் எடுத்துக்கலாம், ஏழை மக்களும் எடுத்துக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா, இப்ப நாங்க ஒரு 21 நாள் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பேக்கேஜ் மாதிரி நம்ம சொல்லுவோம் சார். ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ஒண்ணும் இல்ல, அப்படி எனக்கு பணம் கம்மியா இருக்கு, இந்த மாதிரி சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாரத்துல 2 நாள் வரலாம் சார். 2 நாள் எல்லாம் மாசத்துல 8 நாள் மட்டும் எடுத்தீங்கன்னா போதும். இல்ல அதுவும் வேண்டாம், எனக்கு வாரத்துல 1 நாள் எடுத்தாலே எனக்கு பெரிய புண்ணியம் அப்படி மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா, பெரிய இது நினைச்சீங்கன்னா நீங்க வாரத்துல 1 நாள் கூட எடுக்கலாம் சார். எடுத்து ஒண்ணும் இல்ல, இப்போ 1 மாசத்துல கியூர் ஆகுறது ஒரு 2 மாசம் தள்ளி போகும், அவ்வளவுதான் ஒழிய நீங்க உடைய ரெகுலரான நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது எதுவுமே பாதிக்கப்படாது சார். இது இயற்கையான முறையில நம்ம சரி பண்ணக்கூடியதான். அதனால பாமர மக்களும் எடுக்கிற மாதிரி தான் அந்த வைத்தியம் இருக்கு. இப்போ சார்
நம்ம எடுக்கக்கூடிய இந்த சிகிச்சைகள் வந்து வேற ஏதாவது பக்க விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். சரிங்க சார். இப்போ வந்துட்டு என்னன்னா சார், இப்போ நம்ம வந்துட்டு இயற்கையான முறைகள், அதாவது இது வந்துட்டு நம்ம இப்ப மட்டும் நம்ம இது பண்ணிடல சார். நம்ம அரசர் காலத்துல இருந்து, நம்ம தாத்தா பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இருந்து இது நடந்த விஷயம் தான். ஒண்ணுமில்ல, ஒரு விளக்கெண்ணெய் எடுத்துக்கிடுவோம். அந்த விளக்கெண்ணெய் வந்துட்டு நம்ம உடம்புல உஷ்ணம் இருந்துச்சுன்னா அந்த அடிவத்துல வந்துட்டு தடவுவாங்க. இது வந்துட்டு சைடு எஃபெக்ட் இருக்கா கேட்டா எதுவுமே கிடையாது. இப்ப நல்லெண்ணெயில வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டாங்க, அது உஷ்ணம் குறையும் சொல்லுவாங்க. இதுல எதுவும் சைடு எஃபெக்ட் இருக்கா? எதுவும் கிடையாது. அதே மாதிரி வந்து செக்குல ஆட்டின நல்லெண்ணெய் இருக்கு, அதை சாப்பிட்டா எதுவும் சைடு எஃபெக்ட் இருக்கான்னா எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி வைத்தியம் தான் நம்மகிட்ட இருக்குமே ஒழிய இதனால வந்துட்டு உங்களுக்கு பக்க விளைவுகள் எதுவுமே கிடையாது. அதிகபட்சம் வந்துட்டு 90% வந்துட்டு உங்களுக்கு வெளிப்புற உபயோகம் தான் நாங்க பண்ணுவோம் ஒழிய உள்ளுக்குள்ள வந்துட்டு எதுவும் கொடுக்குற மாதிரி இல்லை. உள்ளுக்குள்ள வந்துட்டு அப்படி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இயற்கையான உணவு முறையில தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது ஒண்ணும் இல்லை சார். முதுகு வலி வர்றதா மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தோரம் பருப்பு இருக்குல்ல, அந்த சாம்பாரை வச்சு சாப்பிட்றத குறைச்சிருங்க. ஏன் குறைக்கிறோம்னா அது வந்துட்டு கேஸ் ஃபார்ம் ஆகும், அதாவது வாயு பிரச்சனை வரும். அங்கங்கே வாயு பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு என்ன ஆகும்னா அங்கே பெயின் வந்துட்டு நம்மளுக்கு வலி வந்துட்டு கூட ஆரம்பிக்கும். அப்போ வந்துட்டு தோரம் பருப்பு வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க, அதை விட்டுருங்க, தவிர்த்துருங்க. இன்னொன்று என்னன்னா அதுக்கு பதில் வந்துட்டு பாசி பருப்பு சாம்பார் வச்சு சாப்பிடுங்க, சுரக்காய் சாப்பிடுங்க, புடலங்க, இந்த மாதிரி வந்துட்டு கீரைகள், இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்துட்டு நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை வந்துட்டு அதிகமாக எடுக்க எள்ளு கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க. அதாவது கொலஸ்ட்ரால் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு உங்கள் மருத்துவர்களை பார்த்துட்டு அதை அளவாக எடுத்துக்கங்க. இந்த மாதிரி வந்துட்டு பட்டாணி சாப்பிட்டா வந்துட்டு வாயு பிரச்சனை வரும், அதுல வந்துட்டு வலி கூடும் அதை சாப்பிட்டோம்னா. அதே மாதிரி வந்துட்டு சீனி வரக்காய் சாப்பிட்டாலும் வந்துட்டு உங்களுக்கு வலி கூடும். அதே வந்து எல்லாமே வந்துட்டு அளவா வச்சுக்கோங்க சார். எது சாப்பிட்டா உங்களுக்கு வந்து சேராதோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. காரங்கள் வந்துட்டு குறைச்சிக்குங்க. காரங்கள் வந்துட்டு கூட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு என்னன்னா வயிற்று பிரச்சனை வரும். அந்த வயிற்று பிரச்சனை வர்றதுனால வந்துட்டுன்னா சில பேருக்கு ப்ரெஷர் கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்துட்டு காரங்களை தவிருங்க. இந்த மாதிரி தவிர்த்தாலே போதும். நம்ம முழுக்க வந்துட்டு பாரம்பரிய நம்முடைய விவசாயம் பண்ண உணவுகளை வந்து சாப்பிட்டாலே எந்த நோயும் கிடையாது, இது பக்க விளைவுகளும் கிடையாது சார். இதுவரை முதுகு தண்டுவட பிரச்சனை, பேக் பெயின், இத ரொம்ப விளக்கமாகவும் மக்களுக்கு பயனுள்ளதாக சொன்ன மருத்துவர் ஐயா மணிகண்டன் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சிருக்கோம். நன்றி ஐயா. நன்றி.